Taste the Daily. திருச்சி மாவட்டம் துறையூரில் சாலை பணியாளர்கள் விடியா திமுக அரசை கண்டித்து குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 41 மாத கால பணி நீக்கம் பணிக்காலமாக அறிவிக்கப்படும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்றும் பொய்யான வாக்குறுதி அளித்ததாக விடியா திமுக அரசு மீது குற்றம் சாட்டினர். மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 3 வருடங்களாக கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டிய சாலை பணியாளர்கள் 4000 பணியிடங்களை காலி செய்யும் முடிவை மாநில நெடுஞ்சாலை ஆணையம் கைவிட வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 6 மாதங்களாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மாதாநகர், எம்பிஎஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக முதியோர் உதவித்தொகையை விடியா அரசு முறையாக வழங்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடும் சிரமம் அடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் முதியோர்கள் இதுகுறித்து மாவட்ட மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் போத்தனூர் சாலையில் உள்ள குழியில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தையும் மகனும் தவறி விழுந்த விபத்தில் நொடி பொழுதில் இருவரும் உயிர் தப்பினர். கேரளாவைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் இருவரும் போத்தனூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கி இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது அருகே வந்த கனரக வாகனத்தின் டயரில் சிக்காமல் இருவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குண்டும் குழியுமான சாலையால் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருவதாக குற்றம் சாட்டும் வாகன ஓட்டிகள் மக்களின் உயிரில் அலட்சியம் காட்டாமல் சாலையை விரைந்து சீரமைக்க விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் மகன்களிடமிருந்து சொத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி மூதாட்டி ஸ்ட்ரெச்சரில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நல்லம்மாள் என்பவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ள நிலையில் அவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நல்லம்மாளின் மகன்களான தனவேல் மற்றும் ராமலிங்கம் ஆகிய இருவரும் 9 ஏக்கர் நிலத்தை அபகரித்துக் கொண்டதாகவும் அதனை தனக்கே மீண்டும் மீட்டுத்தர வேண்டுமெனவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் நல்லம்மாள் கண்ணீர் மல்க மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுக்கரணை ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகரை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கணவரை இழந்து குடிசை வீட்டில் 40 ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் மூதாட்டி கௌரிக்கு தமிழக அரசால் வழங்கக்கூடிய வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு வழங்க தீர்மானங்கள் நிறைவேறியுள்ளது. ஆனால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் மூதாட்டிக்கு வீடு வழங்காமல் அவருடைய உறவினர்கள் மற்றும் திமுகவினர்களுக்கு வீடு வழங்கியுள்ளதாக மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விடியா அரசின் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து தனக்கு தொகுப்பு வீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மூதாட்டி கௌரி கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் நொய்யல் குறுக்கு சாலை பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக தலைமை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த அருள்குமார் என்பவர் தனது மனைவி கிருத்திகாவுடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மனைவி கிருத்திகா அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த காவலர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.